கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா யூதா எழுதின நிருபம் 24வது வசனம். யூதா 24, ஜூட் 24. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சந்நிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். எப்படி? வலுவாதபடி உங்களை காக்கவும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து யாரு? அவர்தான் உங்களை வலுவாதபடி காக்கக்கூடியவர். அவர்தான் அவருடைய சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியாக நம்மளை ஒரு மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவர். ஏன்னா நம்ம எபேசியர் 3வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. அப்போ என்ன? அவர்தான் நம்மளை வலுவாதபடி காக்கக்கூடியவர். அவர்தான் நம்மளை அந்த அளவுக்கு ரட்சிக்கக்கூடிய ஒரு தேவன். சரியா? அதே மாதிரி அவர் சொல்லும்போது எபேசியர் 5வது அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது ஒரு கணவன் மனைவி உறவாக சபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் குறித்து சொல்லும்போது அதில் 26வது வசனம் பாருங்க. தாம், அதாவது இயேசு கிறிஸ்து, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். எப்படி? ஒரு பரிசுத்த மணவாட்டியா எந்த ஒரு கரை திரை இல்லாமல் தமக்கு முன்பாக நிறுத்துவதற்காக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்த அந்த வல்லமையுள்ள தேவன். அவர் தான் நம்மளை என்ன செய்ய போறாரு? அவருக்கு முன்பாக எந்த ஒரு கரை திரை இல்லாமல், எந்த ஒரு மாசற்றவர்கள் இல்லாமல் நம்மளை வலுவாதபடி காத்து நம்மளை அங்கே கொண்டு போய் நிறுத்தக்கூடியவர். அதற்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? கொலோசேருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல். எப்படி? கேட்ட சுவிசேஷத்தினுடைய விட்டு அசைக்கக்கூடாது. இந்த பக்கம் அந்த பக்கம் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். எப்படி? நம்ம விசுவாசத்தில் நிலைத்திருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார், அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார், நான் அவருடைய மூலமாய் ரட்சிக்கப்பட்டேன், அவர் ஒரு நாள் திரும்ப என்னை எடுத்துக்கொள்ள வருவார், அவர் என்ன பண்ணுவார்? என்னை கொண்டு போய் தன்னுடைய சன்னிதானத்தின் முன்பாக ஒரு கரை திரை இல்லாமல் என்னை நிறுத்துவார், அவர் எனக்கு நீதியின் சால்வையை போர்த்துவார், நான் வலுவி போய்விடாதபடி வலுவாதபடி என்னை காத்து கொள்ள வல்ல தேவன். எந்த ஒரு பூமியில் உள்ள எந்த ஒரு சக்தியும் சரி, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, எந்த கர்த்தத்துவனாலும் எந்த அதிகாரங்களாலும் எதனாலும் என்னை அசைக்க முடியாதபடி வல்லமையுள்ள தேவன் என்னை நிலைநிறுத்துவார் என்று உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நீங்களும் நானும் நம்மளை எந்த ஒரு நன்மையான காரியத்தினாலும் எந்த ஒரு சுயத்தினாலும் நம்மளை ரட்சிக்க முடியாது. நம்முடைய ரட்சிப்பு பூரணமாய் முழுமையாய் கர்த்தர்கிட்ட வருது. நாம் அவர்கிட்ட விசுவாசித்து நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அந்த விசுவாசத்தில் நம்ம எப்பொழுதும் வலுவாதபடி நம்மளை காத்துக்கொள்ளணும். உங்களை ரட்சிக்கிறதுக்கு எந்த போதகரும் வரமாட்டாங்க, எந்த ஒரு ஊழியக்காரனும் வரமாட்டாங்க. எல்லாரும் ஊழியக்காரங்க. மற்றவங்களுடைய வேலை என்ன? கர்த்தர் யாருன்னு சொல்லி கொடுக்கிறது. நீங்கள் யாரு? எப்படி அவர் மேலே விசுவாசித்து வாழ முடியும் என்று உங்களுக்கும் தேவனுக்கான உறவை வலுப்படுத்துவது தான் ஊழியக்காரனோட வேலை. அப்போ ஆதியிலிருந்து முடிவு பரியந்தம் உங்களுடைய விசுவாசம் என்னை பரிசுத்தமாய் அவருடைய சன்னிதானத்தின் முன்பாக நிற்பதற்கு, என்னை நான் வழுவி போய்விடாதபடி, என்னுடைய பாதங்கள் ஸ்திரமாய் கர்த்தருக்குள் அந்த விசுவாசத்துக்குள்ள நிலைத்திருக்கும்படி வலுவாதபடி காத்து நிற்கக்கூடிய வல்லமையுள்ள தேவன் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரே, அதே மாதிரி நீங்களும் நானும் வலுவாதபடி நிற்பதற்கு காரணம் என்ன? அவருடைய சுத்த கிருபை.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளை வலுவாதபடி நிறுத்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறாரு. அவருடைய சன்னிதானத்தில் நம்ம போய் மகிழ்ச்சியாக நம்ம மாசற்றவர்களாய் நிற்க போகிறோம். அந்த நாள் நிச்சயமாய் வரப்போகிறது. அதைத்தான் இங்கே யூதா மிக அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, அதை நீங்கள் பார்க்க முடிகிறதா? ஒரு நாள் நான் தேவனுடைய சன்னிதானத்தில் அவருக்கு முன்னாடி நிற்பேன். நீதியின் வஸ்திரத்தை தரித்து என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், மகனே மகளே, உனக்காக பந்தி ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன், வா என்று சொல்லக்கூடிய அந்த மணவாளனுடைய சத்தம் எனக்கு கேட்கும் என்று நீங்கள் அவர் மேலே முழு விசுவாசத்தோடு உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறீர்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. அப்படி இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருந்து நீர் நிறுத்துவீர் என்று ஸ்திரமாய் உம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.